ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட என்னுடைய நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட கால் பண்ணியோ இல்லை ஃபோன்லேயோ கேட்குறது என்னென்னா, சார் நான் இன்வெர்ட்ரு வச்சுருக்கேன் சார், அந்த இன்வெர்ட்ரு வந்து நான் எப்படி வந்து சோலாராக மாற்றுறது, நார்மல் இன்வெர்ட்ரு அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் என்கொயரி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் இன்வெர்ட்ரு போட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில் அதிகமாக வருது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ எதனால் அந்த கரண்ட்டு பில்லு அதிகமாக வருது சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அதை சோலாராக மாற்றினா நம்மளுக்கு கரண்ட்டு பில் கம்மியாகுமா சார் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து நார்மல் இன்வெர்ட்டரை வந்து நம்ம சோலாராக மாற்றலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இன்வெர்ட்டர்ஸுங்கிறது வந்து எல்லா வீடுகள்லேயும் பொதுவான ஒரு பொருளாக மாறிடுச்சு. எல்லா வீடுகள்லேயும் மேக்ஸிமம் இருக்குது. இப்போது கரண்ட்டு இபி ஷட் டவுன் இல்லைனாலும் கூட ஏதோ அந்த ஷட் டவுன் நேரங்களில் ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த இன்வெர்ட்டருடைய தேவை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சம்மர்லாம் ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் ஒரு மாதத்தில் சம்மர் சீசன்லாம் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர்ஸோட தேவை அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய நார்மல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணக்கூடிய வீடுகளில் அதிகமான கரண்ட் பில் வர்றதா நம்மளுக்கு அதிகமான கால்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுடைய ஷாப்புக்கு வந்து கஸ்டமர் கேட்டு போவாங்க. இப்போ இந்த நார்மல் இன்வெர்ட்டர் நம்ம சோலாராக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு உண்டான டிவைசஸ் இருக்குது. எஸ்எம்பியூ, அதாவது சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஒன்று போட்டு, நம்ம அந்த பேட்டரிக்கு தகுந்த மாதிரி 150 AH 200 AH அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டரிக்கு தகுந்த மாதிரி நம்ம பேனல்ஸ் போட்டு நம்ம சார்ஜிங் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா C20 நார்மல் இன்வெர்ட்டரோட வரக்கூடிய பேட்ரி. ஆனால் சோலாரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ வரக்கூடிய சோலார் பேட்ரிஸ் எல்லாமே C10 பேட்ரிஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு சார்ஜிங் டைமிங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் பேட்ரியும் சோலார் பேட்ரிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்ஜிங் டைம். அதாவது நீங்கள் பேனல் போட்டு C10 பேட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு குட் சார்ஜிங், நல்லா சார்ஜிங் உடனே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நார்மல் பேட்ரி போட்டு நீங்கள் பேனல்ஸ் போட்டாலும் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, ஏன் இந்த கரண்ட் பில் வந்து உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா, பொதுவாகவே இந்த வீட்டுடைய இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் பார்த்திங்கன்னா ஒரு இபிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டரினுடைய அவுட்புட், அதாவது அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த பேக் சைடில் இப்போ காட்டுறோம் பாருங்கள். இந்த பேக் சைடில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர்ஸ் பாருங்கள். இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டரினுடைய ஒரு இன்புட் சப்ளை, இது இன்புட் கொடுக்கக்கூடிய சப்ளை பவர் கார்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காமன் நியூட்ரல் எடுத்திருப்பாங்க. இதுலேருந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் போட்டு எடுத்திருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு இபியுடைய ரீடிங்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம வீடுகளில் ஏதாவது நியூட்ரல் கட் ஆகிருச்சு, இபியில் போலில் ஏதோ நியூட்ரல் கட் ஆகிருச்சு, இபியில் ஏதோ வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்கே வரக்கூடிய லைன்மேன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர்ஸ் ஆஃப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே பவர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கரண்ட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம காமன் நியூட்ரலாக எடுக்கும்போது நம்ம ஒயரிங் பண்ணும்போதே சிரமம் பார்க்காம நம்ம அவுட்புட்டில் 2 ஒயர் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இபி பில்லுடைய ரீடிங்ஸும் நம்மளுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகளும் குறையும். பொதுவாகவே இப்போ நார்மல் இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வீடுகளிலும் கேட்குறவங்களும் நம்ம ஒன்று சஜஷன் பண்ணுறது, நீங்கள் நார்மல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சோலார் இன்வெர்ட்டரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சோலார் இன்வெர்ட்டரே நம்ம நார்மல் இன்வெர்ட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வரும்போது நீங்கள் பேனல் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நார்மல் இன்வெர்ட்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம், சோலார் இன்வெர்ட்டரையுமே. இப்போ வரக்கூடிய எல்லா இன்வெர்ட்டர்ஸுமே, இப்போ வீடுகளில் போடக்கூடிய எல்லாருமே சோலார் இன்வெர்ட்டரே போட்டுக்கிறாங்க, தேவைப்படும் போது பேனல் போட்டுக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் கவனமாக இருங்க. உங்களுடைய எலக்ட்ரீஷியன் பண்ணக்கூடிய எலக்ட்ரீஷியனுக்கும் இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடு கட்டுறவங்களும் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க.
என்ன ஒரு காயில் 2 காயில் ஒயர் உங்களுக்கு அதிகமாக வரும், அவ்வளோதான். இது இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட இபி பில்லை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.